நான் உங்கள் சகோதரி இந்திராணி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் இங்கே நல்லா இருக்கேன். பணக்காரராக மாறணும் அப்படின்னா நம்ம ஒரு 5 பழக்கங்களை நீங்கள் கடைப்பிடிச்சாவே போதும். நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக எந்தெந்த மாற்றங்களை நான் எனக்குள்ளே ஏற்படுத்திக்கினேன், எங்கள் ஃபேமிலியில் நான் எல்லாருக்கும் சொல்லி நாங்களும் இதை ஆரம்பித்தோம் அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எப்போவுமே பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஏன் இது சொல்கிறேன்னா, இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அதை பார்த்து நிறைய பேர் நாங்கள் இப்போ எங்கள் கையில் ஒரு பெரிய அமௌண்ட் எங்கிட்ட இருக்குது, இதை நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வச்சுருக்க போகிறேன், இப்படியெல்லாம் நிறைய பேருடைய கமெண்ட் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொன்றும் மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். இப்போ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா எது சொல்லலாம் அப்படின்னா, அதிகம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எந்த விஷயத்தையே டெய்லி நம்ம நினைக்கிறோமோ, இல்லை எதை விஷயத்தை நம்ம செய்கிறோமோ, அந்த இதாக நம்மளுக்கு அடிக்கடிக்கு நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மனசில் நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், நான் நிறைய சம்பாதிக்கணும், நம்ம சும்மாவே இருந்தால் இது ஆகாது, நம்ம சும்மாவே இருந்தால் நம்மளுக்கு ₹1 யாரும் கொடுக்க போகிறதில்ல, நம்ம உழைக்கணும் சம்பாதிக்கணுன்ற மனசில் அதை நல்லா நீங்கள் ஊர்ஜிதப்படுத்திக்கோங்க. இரண்டாவதாக வருகின்ற பணம் சரியான இடத்தில் முதலீடு செய்வது அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம கரெக்டாக செய்கிறோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா வருகின்ற பணம் நான் பேங்க்கில் அப்படியே நான் போட்டு வச்சிடுறேன், சாதாரணமாக அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிடுறேன் அப்படின்றது இல்லாமல் அதை கோல்டாக மாற்றுறதும், அந்த கோல்டை அப்புறமா நம்ம முதலீடாக வச்சு லேண்டாக வாங்குறதும், இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறது, பேங்க்கில் ஒரு பணம் அப்படியே போடாமல் ஒரு ஆர்டியா இல்லை எஃப்டியா மாற்றி வைக்கிறது, சீட்டு கட்டுறது, இந்த கோல்டு சீட்டு கட்டுறது, இதெல்லாம் நம்பிக்கையான இடத்தில் நீங்கள் வைக்கணும். அது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது என்ன விஷயம் அப்படின்னா, பணத்தை வைத்து பணம் சம்பாதிப்பது, பணத்தின் மூலம் பணம் சம்பாதிப்பதுன்ற ஒரு விஷயம் பணக்காரர்கள் சூட்சமே இதை சொல்லலாம். ஏன்னா அவங்க தூங்குகிற விஷயத்திலும் அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படின்னா, இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம அப்படியே இருக்கிற காசை அப்படியே வச்சுனே இருந்தால் அப்படியே தான் இருக்கும். அதை நான் கோல்டாக வாங்கி வச்சு அதை விற்கிறதோ, இல்லை அதை ஒரு இடத்தின் மூலமாக நான் போட்டு பண்ணுறதோ, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். மூணாவதாக சொல்கிற விஷயம் நான் அடிக்கடிக்கு இந்த பாயிண்ட்டுங்க எல்லாமே சொல்லியிருப்பேன். நம்ம பணக்காரராக ஆகணுன்றதை விட நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்றதுக்கு இது முக்கியமான காரணம். பட்ஜெட் போட்டு தாங்க செலவு செய்யணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் இதுக்கு இவ்வளோ மட்டும்தான் செலவு செய்யணுன்ற எண்ணம் வருது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செலவு செய்கிறோம். இரண்டாவதாக ஆடம்பரம் என்பதை தவிர்க்க வேண்டும். படோடமாக செலவு செய்கிறது, அதை தவிர்க்கணும். மூணாவதாக இதிலே தேவைகளுக்காக மட்டும் செலவு செய்வது. இது நமக்கு இப்போ தேவையா, இது இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிங்கன்னா அந்த தேவையில்லாத செலவு நீங்கள் தவிர்க்கப்படும். நாலாவது அனைத்து பண்டிகைகளுக்கும் புதிய ஆடைகள் வாங்குவது. இதெல்லாம் நான் தவிர்த்திருக்கேன். இது தவிர்த்ததுனால மட்டும்தான் என்னால் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் செய்ய முடியுதுன்னா இதெல்லாம் காரணம். இந்த நம்ம அப்பப்போ எல்லா பண்டிகைகளும் துணிங்க, ட்ரெஸ்ஸுங்க, குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துனே இருந்தோன்னா அதிகப்படியான செலவும் அங்கே சேமிப்பு என்பது இருக்காது. இதை தவிர்க்க வேண்டும். அதுக்கப்புறம் ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்குவது தவிர்க்கணும் அப்படின்னு. இது எனக்கு இதை நான் வாங்கணும், இதை நினச்சிட்டேன், இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதை தவிருங்க. இந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டாவே இது தேவையில்லாத செலவுகள் எல்லாம் தவிர்த்துட்டாவே நம்மளுக்கு அதிகப்படியான பணம் சேமிக்க முடியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவதாக ஒரு விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா, வருமானத்தை விட அதிகம் செலவு செய்வது. வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாமல் இவ்வளோதான் வருமானம், இதுக்குள்ளே தான் செலவு செய்யணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த வருமானத்துக்குள்ளே ஒரு செலவு வரும், அதிகமாக சேமிக்க முடியும், நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஐந்தாவது பணத்தை சம்பாதிக்கும் திறன் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த பணக்காரர்களின் சூட்சம் என்ன இருக்குது அப்படின்னு நான் ஒரு சில விஷயத்தில் பார்த்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க ஒரு தொழிலில் நான் செய்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு தொழிலையே அவங்க இல்லை, கண்டிப்பாக அந்த மாதிரி இல்லை. நீங்கள் பணக்காரங்களாம் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஏன்னா அவங்களுக்குடைய நிறைய ஸ்கில்லுங்களை வளர்த்துக்கிறாங்க. அது வளர்க்குறதா மட்டும் ரொம்பவே அவசியமானது. இந்த டிப்பு சொல்லலாம். ஏன்னா பிஸ்னஸ் அப்படின்னு அவங்க இறங்க சொல்ல ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்க செய்கிறதில்ல, பல விஷயங்களில் அவங்க முதலீடாக பண்ணி அதில்
அதில் அதிகமான இன்கம் வரா மாதிரி பார்த்துக்கிறாங்க. இதுவும் நான் செஞ்சுருக்கேன். நான் வந்து இல்லத்தரசியாக இருந்து நான் வந்து ஏதோ ஒரு சின்னதாக ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னு செய்யாமல் அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நான் கவனிச்சிருக்கேன். அதனால் வந்து 2, 3 இது விஷயங்களில் வந்து நான் இன்கம் வரா மாதிரி பார்க்கணுன்னு ட்ரை பண்ணியிருக்கேன். சேமிப்பு என்பது ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து கொண்டே இருக்கணும். நான் ஏதோ ஒன்று செய்கிறேங்க, நான் என்னுடைய சம்பளத்தில் வந்து ஒரு 20% சேமிக்கிறேன் அப்படின்றது இல்லாமல் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னுடைய சேமிப்பு இந்த ஒரு வருஷம் வந்து ஒரு 50,000 1,00,000 நான் சேமிச்சிருக்கேன்னா அதுக்கு அடுத்த வருஷம் வந்து அதே சேமிப்பில் இருந்துனே இருந்தால் நம்மளால் நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக போக முடியாது. அப்போ இந்த வருஷம் ஏதாவது 1,00,000 ரூபாய் சேமிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் அதனுடைய டபுள் ஆகவும் இல்லை அதனுடைய இன்னும் பாதி அதிகரித்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி ட்ரை பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போக முடியும். இருக்கிற வேலை ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னு அதிலே இல்லாமல் வீட்டில் இருந்து பெண்கள் கூட நம்ம எதனா பார்ட் டைமாக எதனா பண்ண முடியுமா? இப்போ வந்து கணவன் மனைவி இருவரும் சம்பாரித்தா மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு வாழ்க்கை முறை அப்படின்றது நடக்கவே முடியுது. அப்படி தான் பண்ண முடியுது. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க சொல்லவே வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.